வெல்கம் டு மை சேனல் ப்ளூம் வண்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சம்மருக்கான ஸ்பெஷல் ட்ரிங்க் கோக்கும் ஷர்பத் அல்லது கோக்கும் மாக்டைல். இந்த கோக்கும் ஷர்பத் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம சப்ஜா விதையை ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் ஊறினா தான் நமக்கு நல்லா பலூன் மாதிரி சப்ஜா விதை பல்ஜாகி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கோக்கும் ஷர்பத் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கோக்கும் ஷர்பத் பார்த்திங்கன்னா கோக்கும் ஃப்ரூட்டை வச்சும் செய்வாங்க, இந்த கான்சன்ட்ரேட்டட் சிரப்பை யூஸ் பண்ணி செய்வாங்க. நான் இங்கே கோக்கும் சிரப்பை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். இது கர்நாடகாவில் ரொம்ப ஸ்பெஷல். இந்த கோக்கும் ஸ்குவாஷை யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி கோக்கும் ஷர்பத் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு கோக்கும் ஃப்ரூட் யூஸ் பண்ணி எப்படி செய்யணும் அப்படின்னு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் புதினா, 3 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை, 2 டேபிள் ஸ்பூன் கோக்கும் ஸ்குவாஷ், நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ், கூடவே ஒரு பச்சை மிளகாய். வாங்க இப்போ நம்ம கோக்கும் ஷர்பத் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த புதினா இலைகளை லைட்டாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தட்டி நசுக்கி சாறு எடுக்க வேண்டாம், லைட்டாக இடிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த புதினா இலைகளை ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த லைட்டாக அந்த எசன்ஸ் இறங்கும். நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் டம்ளரில் ஒரு ½ லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கோக்கும் சிரப் ஆட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதைகளை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். சப்ஜா விதை உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். நெக்ஸ்ட்டு இது கூடவே நம்ம லைட்டாக தட்டி இடித்து வச்ச அந்த புதினா இலைகளையும் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு கீறி வச்ச பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஸ்வீட்னஸ்க்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஸ்வீட்னஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். ஆல்ரெடி சிரப்பில் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சில்டு வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் வேண்டாம். நான் இங்கே ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிட்டேன். நம்மளோட கோக்கும் ஷர்பத் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. சுகர்லாம் நல்லா டிசால்வ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. இந்த கோக்கும் ஷர்பத் பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும். அந்த கோக்கும் ஃப்ரூட் நமக்கு எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். கோக்கும் ஃப்ரூட்டை யூஸ் பண்ணி எப்படி கோக்கும் ஷர்பத் செய்கிறதுன்ற ரெசிப்பியை கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்பெஷல் ட்ரிங்க் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.